ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நமது மேனாள் ஆயர் அன்பிற்கினிய சிங்கராயன் அவர்களே, மறைமாவட்டம் மற்றும் துறவர சபைகளை சார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, சேலம் மறைமாவட்ட அனைத்து சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக நம்முடைய திருத்தொண்டர்கள் அருளானந்தம், மரிய விமல், போஸ்கோ, ஆலன், பெஞ்சமின் என்னும் திருத்தொண்டர்களே, உண்மையாகவே சேலம் மறை மாவட்டத்துக்கு மகிழ்ச்சியான மாபெரும் ஆசீர்வாதமான ஒரு நாள் இன்றைக்கு. நம் இதயம் நன்றியால் நிறைகின்றது. இது நாள் வரை நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் மட்டும் 97 பேர். இந்த 5 பேரை சேர்த்து 102ஆக உயரப்போகின்றது. முதலாக 100ஐ தாண்டுகிறது நம்முடைய சேலம் குருக்களின் எண்ணிக்கை. பெரும்பாலோர் 7 பேரை தவிர எல்லாரும் பணியில் இருக்கிறார்கள். சிலர் மறை மாவட்டத்துக்கு வெளியே, பெரும்பாலோர் இங்கே. இறைவன் நம் மறை மாவட்டத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நாம் எல்லாரும் நன்றி கூறுவோம். இத்தகைய விழாக்களில் நம் எல்லாருக்கும் மனசில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடைக்கு இன்னும் வேலையாட்களை அனுப்புமாறு அறுவடையின் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சாமி நம் எல்லாருக்கும் சொன்னது. அத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு மன்றாட்டு, இருக்கின்ற வேலைக்காரர்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு உகந்தமாக வாழ வேண்டும், பணிபுரிய வேண்டும், சாட்சி பகர வேண்டும் என்றும் நாம் எல்லாரும் தொடர்ந்து வேண்டுவோம். பிரியமான திருத்தொண்டர்களே, இந்த நேரத்தில் உங்கள் அன்பான பெற்றோர், உடன்பிறப்புகள் 3 பேர் பெற்றோர்களில் ஒருவரை இழந்துவிட்டீர்கள். நினைவில் வாழும் உங்கள் பெற்றோரும் சேர்ந்து அவர்களையும் நினைக்கிறேன். உங்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் பல்வேறு நிலைகளில், சிறு பிள்ளையிலிருந்து பெரிய குருமடத்தில் நீங்கள் பயிற்சியை முடிக்கும் வரை பல்வேறு ஆசிரியர்கள், பயிற்சி அளித்தவர்கள், உங்களை அன்போடு வளர காரணமாயிருந்த அத்தனை பேரையும் இறைவனோடு இணைந்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகிறேன். இவர்களை உருவாக்கியவர்களுக்கு, பெற்றவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி கூறுவோம். நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குருப்பட்டம் பெறும் முந்திய நாள் தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை அவரே எழுதினாராம். எல்லாவற்றையும் நான் வாசிக்க முடியாது, ஒரு சில என் நெஞ்சை தொட்டது, அவற்றை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த திருத்தொண்டர்களே, உங்கள் உணர்வும் ஏறக்குறைய அப்படித்தான் இருக்கும். எதை நம்புகிறீர்கள்? எதில் நம்பிக்கை வைத்து முன்னோக்கி செல்லுகிறீர்கள் என்று கேட்டு பார்க்க வேண்டும். திருத்தந்தை சொன்னார், என் கடந்த கால வாழ்வை நான் நம்புகிறேன். முக்கியமாக குருவாக வேண்டும் என்னும் ஆசையை ஆண்டவர் என்னில் விதைத்தாரே, அந்த நாளை நினைக்கிறேன் என்றார். என் துன்பங்களை நினைத்து பார்க்கிறேன், அவற்றையும் நம்புகிறேன் என்றார். தாராளமற்ற என் இதயத்தை நான் நினைக்கிறேன்,
இன்னும் தாராளமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப பிடித்தது, எல்லா மனிதர்களும் நல்லவர்கள், அவர்களை அன்பு செய்ய ஆற்றல் வேண்டும் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். எல்லாரும் நல்லவர்கள். சேலம் மறை மாவட்டம் நல்லது, அருள் பணியாளர்கள் நல்லவர்கள், நம்பிக்கையாளர்கள் நல்லவர்கள், அருள் சகோதரிகள் நல்லவர்கள், அவர்கள் எல்லாரையும் நம்பி அன்பு செய்வேன் என்று சொன்னார். நான் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக துன்பத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னார். கடவுளின் பொறுமையை நம்புகிறேன் என்று சொன்னார். என்னை கைவிடாத அன்னை மரியாவை, முக்கியமாக நம்முடைய பாதுகாவலி ஜெயராக்கினி அன்னையை நான் அடிக்க சொல்லுவேனே, நம் அன்பு தாய் அன்னை மரியாவை, அவருடைய பாதுகாப்பை நம்புகிறேன் என்று சொன்னார். திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய குரு பட்டத்திற்கு முந்தின நாள் இப்படி கைப்பட தன்னுடைய நம்பிக்கையை எழுதினேன் என்று சொன்னார். அன்பார்ந்த அருளானந்தம், விமல், போஸ்கோ, ஆலன், வெஞ்சி, நீங்கள் எல்லாரும் இப்படித்தான் சேலம் மறை மாவட்டத்துக்காக ஆண்டவரை நம்பி நீங்கள் உங்கள் குருத்துவ வாழ்வை தொடங்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டார், உங்களை அழைத்தார். பலகீனம் நிறைந்த என்னையும் உங்களையும் எல்லா அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் நெருக்கமாக எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே மீண்டும் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு பழைய பாடல் புத்தகம் ஒன்று என்னிடம் இருந்தது. அதிலே சில பாடல்களை எல்லாம் நான் பார்க்கும்போது இந்த பாடல் என் கண்ணுக்கு வந்தது. உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன், உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள், இன்றைக்கும் முடிவெடுங்கள். 1 கோடி இடர்பாடு எதிர்வந்த போதா உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். அதுதான் குருத்துவம். ஆண்டவரே, நீர் வாழ்வு, வழி, ஒளி, அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். இயேசுவே, நீர்தான் என் வாழ்வின் மையம். சில பேருக்கு வாழ்வின் மையம் கைபேசியாக இருக்கிறது, தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கிறது, வாகனமாக இருக்கிறது, பணமாக இருக்கிறது, வீடாக இருக்கிறது, சில தவிர்க்க வேண்டிய உறவுகளாக இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய அன்பார்ந்த குருக்கள் அனைவரும் சொல்ல வேண்டும், இயேசுவே நீர்தான் என் வாழ்வின் மையம், எல்லா நம்பிக்கையாளருக்கும் மையம், அதிலும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு இயேசுவே நீர்தான் என் வாழ்வின் மையம். இறை அருளால் மக்கள் நிறைய, மக்கள் மத்தியிலே சமத்துவம் நிறைந்திட மறை நூலை நான் வாழ்ந்து காட்டுவேன். இங்கே எழுதப்பட்டது போல நற்செய்தியை நான் வாழ்வாக்குவேன் என்று எல்லாரும், முக்கியமாக அருள் பணியாளராக போகிற இந்த திருத்தொண்டர்கள் உறுதி ஏற்க வேண்டும் இன்றைக்கு என்று நான் நினைக்கிறேன். முதலில் உங்களையே வாசகங்களை தேர்வு செய்ய சொன்னேன், பிறகுதான் நினைவுக்கு வந்தது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நல்ல ஆயன் ஞாயிறு என்று. ஏன் இந்த ஞாயிறு வாசகங்களை தாண்டி நாம் எங்கே போக வேண்டும் என்று அதை நாம் உங்களுடைய ஒப்புதலோடு மாற்றிக்கொண்டோம். இன்றைய முதல் வாசகம் பேதுருவின் போதனை. பேதுருவை அழைத்த ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். பணிவாழ்வின் மத்தியிலே ஆண்டவர் கேட்டார், என்னை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். பணிவாழ்வின் இறுதியிலே ஆண்டவர் கேட்டார், என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். மீண்டும் அழைத்தார்,
நீ கைகளை விரித்து கொடுக்க வேண்டும், விருப்பம் இல்லாத இடத்துக்கு போவாய் என்று அவருடைய துன்பத்தை பற்றி ஆண்டவர் முன்னுரைத்தார். தூய ஆவி அவர் மேலும் மற்ற அப்போஸ்தலர்கள் மேலும் அன்பு தாய் மீதும் இறங்கி வந்தார். அவர் பேசினார். அந்த பேச்சுதான் இன்றைக்கு உள்ளம் உருகியது. என் அன்பார்ந்த திருத்தொண்டர்களே, ஏற்கனவே இறைவார்த்தை அறிவித்தீர்கள். பேதுரு போல உள்ளம் உருக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு அந்த உரையை கேட்டு எல்லா மக்களும் உள்ளம் குத்துண்டார்கள், உள்ளம் தொடப்பட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் மறையுரை ஆற்றும் போதுதான் மக்கள் தொடப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பணியினுடைய சிறப்பு. இன்றைக்கு பாருங்கள், மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு பெறுங்கள். எவ்வளோ பேர் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றாயிற்று, தூய ஆவியை சிறப்பான விதத்தில் உறுதி பூசல் வழியாக பெற்றாயிற்று. அழைப்புக்கேற்ப வாழ்வு பாருங்கள். கடைசியாக பேதுரு சொன்னார், நெறி கெட்ட தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நெறி கெட்ட தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். புதிய அருள் பணியாளராக போகிற திருத்தொண்டர்களே, நம்ம எல்லாருக்கும் மாடல், எடுத்துக்காட்டு. பல சமயங்களிலே மற்ற அருள் பணியாளராக இல்லாமல் போகலாம். ஆண்டவர் இயேசுவே நம்முடைய எடுத்துக்காட்டு. மக்கள் மத்தியிலே நெறி கெட்டு போய்விட்டது. நெறி கெட்ட தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மற்ற மக்களை காப்பாற்ற வேண்டும். இதுதானே நம்முடைய அழைப்பு. பாருங்கள், எல்லாரும் புது படைப்பாக மாற வேண்டும், புது படைப்பாக மாற வேண்டும். உங்கள் வாழ்வால், உங்கள் இறைவார்த்தை பணியால், உங்கள் நற்கருணை கொண்டாட்டத்தால், உங்கள் செயல்பாடுகள் அத்தனையாலும் பாருங்கள். இன்றைய இரண்டாவது வாசகம் மீண்டும் பேதுருவின் கடிதத்திலிருந்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து பல்வேறு உருவகங்களை மீண்டும் பேதுரு குறிப்பிடுகிறார். நீங்கள் பாஸ்கல் லேம், செம்மறி ஆடு, நீங்கள் துன்புறும் ஊழியர்கள், நீங்கள் ஒரு விதத்திலே பலி ஆடு. எசையா 53 அதன் அடிப்படையிலே இந்த பேதுருவின் பகுதி அமைவதாக நான் உணர்கிறேன். அவர் இகழப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார், நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். ஒரு அருள் பணியாளர், ஆயர் என்றால் இதுதான் என்று நினைக்கிறேன். மற்றவர்களின் குற்றத்துக்காக நாம் காயப்படுவது பாரு. நம் தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்க தண்டிக்கப்பட்டார். ஆனாலும் வன் செயல் இல்லை, வஞ்சனை இல்லை. பிரியமான அருள் பணியாளர்களே, எத்தனையோ அருள் பொழிவு திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறேன். இன்றைக்கு முக்கியமாக ஒரே ஒரு செய்தி. இந்த உலகம் வன்முறையால் நிறைந்து விட்டது. வன்முறை எண்ணத்திலும் வேண்டாம், வார்த்தையிலும் வேண்டாம், செயலிலும் வேண்டாம். இத்தனை ஆண்டுகளில், சென்ற நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில்தான் அதிகம் பேர் வன்முறையால், போர்களால் செத்து போனார்கள். இப்போது 26 ஆண்டுகள் தான். இந்த நூற்றாண்டு இந்த போர்கள் எல்லாம் மிஞ்சிக் கொண்டே போனால் சென்ற நூற்றாண்டை விட அதிகமாகிவிடும் என்று நினைக்கிறேன். வன்முறை வேண்டாம். துன்புற அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு. அதுதான் நம்முடைய அழைப்பு. ரெடி டு டூ எனி ஒர்க், கோ வேர் யூ ஆர் சென்ட். இன்னும் இந்த காலத்துல சில பேர் பட்டம் பதவி என்கிறார்கள். அருள் பணியாளர்கள் மட்டுமல்ல, சில பொதுநிலையினரும் கூட
எனக்கு பட்டம், எனக்கு பதவி, என் உறவுக்கு, என் ஜாதிக்கு என்றெல்லாம் சொல்வது வெட்கக்கேடாக இருக்கிறது. ஜாதியை கடந்து, மொழியை கடந்து எல்லாரும் சகோதரர்கள் துன்புறுவதுதான் நம்முடைய அழைப்பு. எனக்கு உறவினர் பெரிய பதவியில் இருக்கிறார் என்றல்ல, எனக்கு உறவினர் ஆண்டவருக்காக அதிகம் துன்புறுகிறார் என்பதுதான் நம் நெஞ்சை சிலிர்க்க வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள். எந்த விதமான வன்முறையும் கூடாது. தாட்சியோடு இருந்தால் வன்முறை அகற்றப்படும். பாருங்கள், அந்த காலத்தில் திருவள்ளுவரே சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று சொன்னார். கெட்டது செய்தவங்கள் கூட வெட்கப்படும் அளவுக்கு நல்லது செய்ய வேண்டும். இதுதானே நம்முடைய அழைப்பு. பழிக்கு பழி வாங்குபவர்கள் ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க முடியாது தானே. ஒரு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் குருவானவர் நினைவுக்கு வருகிறார். இப்ராஹிம் சரூவி என்று அழைக்கப்படுகிற ஒரு குருவானவர். அவர் 1970ஆம் ஆண்டு புத்தகத்தின் மீது அவருக்கு அலாதி பிரியம். எனவே ஒரு நூலகத்தை ஆரம்பித்தார். 1970 2014 ஜனவரி 1ஆம் தேதி ஏறக்குறைய 44 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புக்கெல்லாம் சேர்த்து 80,000 புத்தகம் அவருடைய லைப்ரரியிலே இருந்தது. இங்கிலீஷ், இத்தாலியன், பிரெஞ்சு, அரபிக் 4 மொழிகளிலே நிறைய நூல்கள் இருந்தன. அந்த புத்தகத்தில் எங்கோ இவருக்கே தெரியாத ஒரு துண்டு பிரசுரமாக முகமதுக்கு எதிராக தீவிரவாதிகள் வந்தார்கள். அந்த 80,000 புத்தகத்தில் 50,000 புத்தகத்துக்கு மேல் அப்படியே எரித்து போட்டு விட்டார்கள். பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. இவர் தன்னுடைய கோபத்தை காட்டிக்கொள்ளவில்லை. நல்மனம் கொண்ட இளைஞர்கள் ஒன்று கூடினார்கள். ஒரே ஆண்டில் இந்த 80,000 புத்தகத்தை 1,00,000 தாண்டும் அளவுக்கு புத்தகங்களை இவர்கள் புதிதாக வாங்கி சேகரித்து அந்த நூலகத்தை திருப்பி கட்டி எழுப்பினார்கள். ஒரே ஆண்டில். எந்த காலத்திலும் யாரும் வன்முறைக்கு ஆதரவு தரமாட்டோம், வன்முறையில் ஈடுபட மாட்டோம் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நல்ல ஆயனை நாம் மறந்துவிடக்கூடாது. நல்ல ஆயனாக இருக்கத்தானே நீங்கள் புதிதாக அழைக்கப்படுகிறீர்கள். இங்கே பலிபீடத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் லூக்கா 15 அந்த ஆட்டின் மீது உள்ள அக்கறை குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு 18 ஜாய் ஆஃப் கன்வர்ஷன், மனமாற்றத்தின் மகிழ்ச்சி. ஆனால் இப்போது யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், பர்சனல் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி பிட்வீன் த ஷெப்பர்ட் அண்ட் த ஷீப். இப்படி ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசுவோடு, இன்னொரு பக்கம் மக்களோடு நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய நெருக்கமான உறவு பாருங்கள். இன்றைக்கு சொல்லப்பட்டது நல்ல ஆயன் எப்படிப்பட்டவன் என்று. அவன் நேர் வழியாக வருவான். அவனுடைய குரலை ஆடுகள் அடையாளம் தெரிந்து கொள்கின்றன. ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பான். ஆடுகளுக்கு பாதுகாப்பு தருவான். ஆடுகளை வெளியே ஓட்டிச் செல்வான். பசும்புல் தரை நோக்கி மாலையிலே ஆடுகளை உள்ளே கொண்டு வருவான். பாதுகாப்புக்காக, அமைதிக்காக. நல்ல ஆயன். ஆனால் கெட்ட ஆயன் எப்படி இருப்பான்? இன்றைக்கு எல்லாருக்கும் நினைவுபடுத்தப்படுகிறது. கெட்ட ஆயர்கள் எப்படியா? மதிலேறி குதிச்சு வருவான். அவன் குரல் தெரியாது, ஆடெல்லாம் பயப்படுது. அருள் பணியாளர்களை பார்த்து மக்கள் பயப்படக்கூடாது தானே?
திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் இந்த கெட்ட ஆயன் வருகிறான். நல்ல ஆயனாக எல்லாரும் வாழ வேண்டும். பாருங்கள், இந்த ஆண்டவர் சிறப்பான விதத்திலே உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நம்ம தம்பி ரொம்ப அழகாக பாடினான். மீண்டும் ஒரு வித்தியாசமான ராகத்தில் ஆண்டவர் எனது நல்லாயன். பெக்சன் என்று ஒரு மாபெரும் மெய்யியல் அறிஞர் அவர் சொன்னார், நான் வாசித்த நூற்றுக்கணக்கான நூல்களை விட எனக்கு அதிகம் என்னை பாதித்தது, என் நெஞ்சை தொட்டது இந்த திருப்பாடல் தான். ஆண்டவர் எனது நல்லாய். அதிலும் ஒரே ஒரு வரி, யூ ஆர் வித் மீ, நீர் என்னோடு இருக்கிறீர். அந்த வார்த்தை மட்டுமே போதும். என் பிலாசபி வேணாம், தியாலஜி வேணாம், நான் படித்ததெல்லாம் குப்பை. யூ ஆர் வித் மீ என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இல்லை. பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்டதில் நுழைவது உறவை குறிக்கிறது. ஆடுகள் நுழைவது. கேட்பது நம்புவதை குறிக்கிறது. நடத்துவது பாதுகாப்பை குறிக்கிறது. தெரிவது சரணடைவதை குறிக்கிறது. காணக்கூடிய ஆயர்கள் அருள் பணியாளர்கள். மக்கள் காணக்கூடிய ஆயர்கள். காணாத ஆயர் நம் ஆண்டவர் இயேசு. இதையெல்லாம் நாம் மறந்துவிடவே கூடாது. நானே வாயில் என்று சொன்னார் ஆண்டவர். அவர் வழியாகத்தான் நாம் போக வேண்டுமா? மக்களும் கடந்து செல்ல வேண்டுமா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு பல நாள் புரியவில்லை. உண்மையாகவே கடந்த சில நாட்களாக இதை பற்றி நான் தியானித்து கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு புரிந்தது. அவர் வழியாகத்தான் போக வேண்டும். அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அவர் வழியாக போறதுன்னா என்ன? இயேசுவின் மனத்தோடு போவது, இயேசுவனுடைய கண்களோடு பார்ப்பது, இயேசுவனுடைய செயல்களை செய்வது, எல்லாம் இயேசு. அவர் வழியாக கடந்து செல்ல வேண்டும். திருப்பலியில ஒவ்வொரு முறையும் பல்வேறு ஜெபங்கள் இப்படித்தான் முடிக்கின்றன. பாருங்கள், இந்த திருப்பலி ஜெபங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவருடைய உணர்வு, அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடுகள், அவர் வழியாக நாம் போகிறோம் என்று பொருள். அவரை கடந்துதான் நாம் எல்லாரும் வர வேண்டுமா? பாருங்கள், அவரிடம்தான் பாதுகாப்பு. Internally he is the door, externally he is the door. அவர் வழியாகத்தான் தந்தையிடம் நாம் போக முடியும். தந்தையாக கடவுளை அணுக முடியும். இதுதான் நானே வாயில் என்று சொல்லுகின்ற ஆண்டவர். அதை விட முக்கியமாக ஆண்டவர் சொன்னார், நல்ல ஆயனாகிய நான் வாழ்வு தரவே வந்தேன், அதையும் நிறைவாக தர நான் வந்தேன். வாழ்வுன்னா என்ன? மகிழ்ச்சி, ஆறுதல், உணவு, இன்னும் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லதெல்லாம். அதுவும் பாருங்க, இந்த வாழ்வு ஏனோ தானோன்னு கிடையாது. இந்த வாழ்வு நாம் தருவது எப்படி இருக்க வேண்டுமாம் பாருங்கள். அங்கே பாருங்க, மன்னா பாலைவனத்தில் ஒரு நாள் இல்லை, 40 வருஷம் மன்னா தாராளமாக கொடுப்பது. 5 அப்பமும் 2 மீனும். ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, 5000 பேருக்கு. பாருங்க, குழந்தைகளை ஆண்டவர் அன்போடு அரவணைக்கிறாரே, அந்த தாராளம். 10 தொழுநோயாளிகளையும் குணப்படுத்துகிறாரே, அந்த தாராளம். பாருங்கள், தாராளமாக 300 தெனாரியத்துக்கு விற்று பயன் தரக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை கொடுத்தாரே, அந்த தாராளம்.
வாழ்வு கொடுக்க நான் இன்றைக்கு அருள் பணியாளராகிறேன். தாராளமாக கொடுக்க அருள் பணியாகிறேன். துன்புற நான் அருள் பணியாளர் ஆகிறேன். பழி வாங்க அல்ல, அமைதியை, அன்பை விதைக்க நான் அருள் பணியாளராகிறேன் என்று நீங்கள் முடிவு கொள்ள வேண்டும். இந்த வாழ்வை, கடமைகளை மனத்தில் கொண்டு இப்போது ஆண்டவர் முன் உங்களையே ஒப்புக்கொடுங்கள். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாம், குருக்களின் தாய், உங்களுக்காக, எல்லா அருள் பணியாளர்களுக்காக பரிந்து பேசுவாராக. சேலம் மறை மாவட்டத்தை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் சிறந்தோங்க செய்வாராக. ஆமென்.